கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 116 சங்கீதம் 17 வசனம். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரத்திற்குரியவர். நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவது அது ஒரு பலி. அது ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அது தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு பதம். தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் பாடல்களையும் ஏறெடுக்க வேண்டும். நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன், என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய கட்டுகள் இருந்தது, அவைகளெல்லாம் நீர்தான் அவிழ்த்து விட்டீர். ஆகவே நான் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்விலை கூட எத்தனை கட்டுகள் நம்முடைய கட்டுகள்னாலே கட்டப்பட்டிருந்தோம். பாவத்தின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள், தோல்வியின் கட்டுகள், சமாதானம் கேடான கட்டுகள், இவ்விதமாக எத்தனையோ கட்டுகள் நம்முடைய வாழ்வில் இருந்ததே தேவன் நமக்கு அவிழ்த்து விட்டிருக்கிறார். ஆகவே தான் இன்றைக்கு நாம் தேவனை சந்தோஷமாக ஆராதிக்கிறோம். தேவனை ஆராதிக்கும் பொழுது நாம் மௌனமாக நம்முடைய வாயை மூடி நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய வாயை திறந்து தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். அது நாம் தேவனுக்கு பலி செலுத்துகிறதற்கு சமானம். ஹல்லேலூயா. அடுத்த வசனங்கள் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமை உன்னடிவிலும் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா என்று. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் வரும்பொழுது அவரை துதிக்கித்து ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். ஜனங்களுக்கு முன்பாக நாம் கர்த்தரை நாம் உயர்த்தி புகழுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை தான் தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் என்றும் பொருத்தனைகளை செலுத்த வேண்டும் என்றும் நீரங்கள் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் என்றும் தேவன் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.